வருமானம் என்ன பண்றது? இப்போ எனக்கு வந்து நானும் ஒரு சராசரி குடும்பம் தான். அப்போ இந்த மரங்கள்ல இருந்து வெட்ட முடியாது, மரத்தை வெட்டக்கூடாது. அப்போ இதுக்கு ஒரு வருமானம் என்னன்னு பார்க்கும்போது தான் மிளகு வந்து நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தேன். இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெகுலர் வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா கோழி இருக்குங்க. நாட்டுக்கோழி சிறுவடை பெருவகை கலப்பினம் தான் வச்சுட்டு இருக்கிறோம். அது ஒரு 200-300 கோழி இருக்குங்க. அது மூலியமா முட்டை கிடைக்குது. கோழி ஒரு நல்ல விலைக்கு விற்கிறோம். இன்னைக்கு தற்சார்பு வாழ்க்கைன்றது சாத்தியமா என்னன்றது நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தற்சார்பு வாழ்க்கைக்கான ஒரு ஆரம்பமாக தான் இதை நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு உதாரணமாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கட்டும்னு தான் நான் இதை இந்த ஒருங்கிணைச்சு பண்ணுறேன். இப்போ ஒரு பயிர் செஞ்சோம்னா 3 மாசமா 6 மாசமா அதில் என்ன வருது, அது லாபமோ நஷ்டமோ, அந்த ஒரு நிலைமையில விவசாயிகள் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நம்ம மரம் வளர்க்கணும். இந்த 5.5 ஏக்கர்ல வந்து ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட இப்போ 40,000-50,000 வருது. இன்னும் போக போக இது 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். வணக்கம். அரியலூர் மாவட்டம் ஆண்டிவனம் அருகே உள்ள கற்கை கிராமத்தில் உள்ள நற்பவி வளர்ச்சோலை பண்ணையில் தான் இருக்கும். இந்த பண்ணையில் ஐயா திரு KR பழனிசாமி அவர்கள் மலைப்பிரதேசம் குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடிய செடி கொடிகள், மிளகு, அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் வெளி மாநிலங்களில் வளரக்கூடிய பல வகையான மரங்கள், செடி கொடிகள், பல வகை மரங்கள் போன்றவை இயற்கை முறையில் வேளாண்மை செஞ்சுட்டு வராரு. அவர்கிட்ட ஒரு நேர்காணல். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா, உங்களோட பூர்வீகம், இதுக்கு முன்னாடி நீங்க என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கய்யா? அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் KR பழனிசாமி. என்னுடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகில் வந்து ஆலிச்சிக்குடி தான் என்னுடைய சொந்த ஊர். அங்கே வந்து விவசாய குடும்பம் தான், பாரம்பரியமான ஒரு விவசாய குடும்பம் தான். அங்கே பார்த்தீங்கன்னா நெல், கரும்பு இந்த மாதிரி பயிர் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே வந்து நான் வந்து ஊராட்சி மன்ற தலைவராக 15 ஆண்டுகள் வந்து அங்கே பணியாற்றியிருக்கிறேன். அது ஒரு நல்ல பணியாக, அந்த பணியை நிறைவாகவும் செஞ்சுருக்கிறேன். எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து மரங்கள் மேலே ஒரு அபரிதமான ஒரு ஈடுபாடு இருந்துச்சு. மரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ இந்த அரியலூர் மாவட்டம் கற்கன்றது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வில்லேஜிலேருந்து 15வது கிலோமீட்டரில் இப்போ இந்த நற்பவி வளர்ச்சோலை ஃபார்ம் வந்து இருக்குது. இந்த பண்ணை வந்து இங்கே அமைச்சிருக்கிறோம். இதில் வந்து நான் 2007 தான் இங்கே வந்து இது ஆரம்பித்தேன். இங்கே வந்து முதல் வந்து இங்கே நான் பண்ணும்போது பிரதான பயிர் முந்திரி ஊடு, பல வகையான மரங்கள் நட ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா தேக்கு வச்சேன், மற்ற மரங்கள் வைக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொன்றா நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பண்ணை வந்து இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணுன்றது வந்து எனக்கு எந்த விதமான திட்டமோ பிளானோ இல்லை. ஆனால் இந்த மண் தரமான மண், இது வந்து இப்போ செம்மண் பூமி, தண்ணி வசதி வந்து நல்ல ஒரு சுவையான தண்ணி. ஒரு மரம் செடி நம்ம வளரணும்னா முதல் மண் வளமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மண் இது. இந்த மண்ணில் வந்து நான் ஆரம்பித்து 2007 ஆரம்பித்தேன். ஐயா, நற்பவி வளர்ச்சோலை அப்படின்ற பேர் எதுக்காக வச்சிங்க? அப்படின்னா என்னங்க ஐயா? நற்பவி வளர்ச்சோலைன்றது வந்து இது வந்து எங்கள் பையன் இந்த பூமிக்கு வந்து வச்ச பேருங்க. நற்பவின்றது ஒரு வளர்ச்சோலை. இப்போ வந்து இது மேலே மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த அவருடைய இதுதான் இந்த பேர் வந்து அவர் கொண்டு வந்தது. இதுக்கு இடையில நான் வந்து இதுக்கான ஒரு பேர் நான் வைக்கல. கிட்டத்தட்ட இப்போ இந்த நற்பவி வளர்ச்சோலைன்னு நாங்கள் ஆரம்பித்து ஒரு 7-8 வருஷம் ஆகுதுங்க. அதுக்கு முன்னாடி இயல்பாக சாதாரணமாக நான் நட ஆரம்பித்தேங்க. ஐயா, உங்களுக்கு இந்த பண்ணை அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்ததுங்க ஐயா? இந்த மாதிரி ஒரு பண்ணை வந்து இவ்வளோ ஒரு பிளானாக இந்த மாதிரி எல்லாமே ஒரு இடத்துல கொண்டு வர முடியுமான்றது வந்து எனக்கு ஆரம்பத்தில் அந்த ஒரு பெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு எண்ணமும் இல்லை, ஒரு பிளானும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்கணுன்றது, எனக்கு எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னா வாழ்க்கையில் வந்து எதுனா ஒன்று சாதிக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணால் யாராவது ஒருத்தங்க வந்து அவங்களுக்கு பின்னாடி இருப்பாங்க. ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறதா சொல்லுவாங்க. நிறைய உதாரணம் சொல்லுவாங்க. அது மாதிரி என்னுடைய இந்த ஆரம்பத்துக்கு காரணம் வந்து எனக்கு வந்து இதில் எனக்கு வந்து ஊக்கமாகவும் எனக்கு முன்னோடியை நான் எடுத்துக்கிட்டது வந்து யாருன்னா பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் GT நாயுடு ஐயாவை தான் நான் வந்து ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டேன். அதுதான் இந்த பண்ணையினுடைய என்னுடைய முதல் படி. என்னுடைய வெற்றிக்கு கொண்டு வர்றதுக்கு அதுதான் எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருந்துச்சு. ஐயா, நீங்கள் இதில் இந்த பண்ணை அமைக்கிறதுக்கு முன்னாடி இது வெறும் ஒரு முந்திரி காடாக இருந்தது இல்லையா? ஆமாம். முந்திரி காடு, நெல், கரும்பு போன்றதை பயிர் செஞ்சுட்டு இருந்தாங்க.
அதை நீங்க எப்படி திருத்தினீங்க? நீங்க செஞ்ச முதல் அந்த மரப்பயிர் என்னங்கய்யா? நான் இங்கே வந்து செஞ்ச முதல் பயிர் வந்து இப்போ 2007 பார்த்தீங்கன்னா இந்த 5.5 ஏக்கர் வந்து காலி லேண்டாக தான் இருந்துச்சு. இல்லை எந்த விதமான மரமே இல்லை. அப்போ காலி லேண்டில் என்ன பண்ணோம்னா சராசரியாக எல்லா விவசாயிகளும் பண்ணுற மாதிரி நான் முந்திரி வச்சேன். முந்திரியோட ஊடே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் வைக்க ஆரம்பித்தேன். தேக்கு வச்சேன். முதல் தேக்கு பலா இது 2 தான் நான் வந்து ஆரம்பத்தில் நான் வந்து கொண்டு வந்தது. இதுக்கு இடையில இந்த மாதிரி வெளிநாட்டு வெளி மாநில மரங்கள் வைக்கணும், செடி கொடி வைக்கணும் அப்படின்ற எண்ணம் எப்படி வந்ததுங்க? இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் வந்து நான் ஒரு பிளான்ன்றது இல்லைன்னா கூட இதில் என்ன ஆரம்பத்துலேருந்து இதில் வந்து ரசாயன உரங்களும் எதுவுமே நான் பண்ணலை. முந்திரி கூட அது பண்ணலை. காரணம் என்னென்னா, சரி கொஞ்சம் கொஞ்சமாக எதுனா பண்ணோம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பம் முதலே இவ்வளோ மரம் வைக்கிறோம், எந்த மரத்தையும் என்னுடைய காலத்துலேயும் நானே வெட்டக்கூடாது, எங்கள் சந்ததிகளுக்கான ஒரு சொத்து அப்படி இருந்தால் நான் அதை நட ஆரம்பித்தேன். ஐயா, இதை வந்து இப்போ இயற்கை முறையில் அந்த பண்ணையை வளர்த்துட்டு வரீங்க. இயற்கை முறையில் செய்யும்போது அந்த தேவையான இயற்கை உரங்கள், மற்ற ஊட்டச்சத்துகள், பூச்சி விரட்டிகள் இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு எங்கிருந்து நீங்கள் வாங்குறீங்க? நீங்களே உற்பத்தி பண்ணுறீங்களா ஐயா? இப்போ வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்து மற்ற பூச்சி விரட்டி இதெல்லாம் வந்து நான் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அது தேவையே இல்லை. ஆனால் எரு வந்து ஆரம்பம் முதல் வந்து எரு வந்து எங்கள் சொந்த ஊர்லேருந்து எரு வந்து நிறைய எரு தான் கொடுத்துட்ருக்கேன் இந்த மண்ணில். இது மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே இந்த மண் சார்ந்த மண்புழு வந்து அவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த நிறைய நுண்ணுயிர்கள் வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து கண்கூடாவே பார்க்க ஆரம்பித்தேன். நான் மரம் நட ஆரம்பித்து ஒரு 5 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரிஞ்சுது. அந்த மாற்றம் தெரியும் போது தான் எனக்கு வந்து அடுத்த கட்டம் இதில் வந்து நம்ம முன்னெடுத்து போகிறதுக்கான ஒரு உந்து சக்தியாக எனக்கு வந்து கிடைச்சிது. அதனுடைய வெளிப்பாடு தான் இதில் வந்து இந்த மரங்களை தாண்டி என்னெல்லாம் வைக்கலாம், இதில் வந்து என்ன இதுக்கு வந்து இயற்கையான முறையில் எல்லாமே வளர்க்கணும். அப்போ அதுக்கான என்ன தேவைன்றது போது அதுக்கு பிறகு நானே வந்து என்ன பண்ணுறேன், சொந்தமாகவே மீன் அமிலம், பஞ்சகவியா, இந்த இந்த பூச்சி விரட்டிக்கான ஏழிலை கரைசல் இந்த மாதிரி வந்து நானே உற்பத்தி பண்ணி நானே வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். ஐயா, மற்ற சராசரி நெல், கரும்பு, மரவள்ளிக்கிழங்கு இது போன்ற பயிர்களை ஒப்பிடும்பொழுது இந்த இப்போ நீங்கள் இந்த மாதிரி பல வகை மரங்கள், செடி கொடிகளை பயிர் பண்ணிட்டு வரீங்க. அதை ஒப்பிடும்போது இதோட வருமானம் எப்படி இருக்குது? இதுக்கு தேவையான உடல் உழைப்பு, வேலையாட்கள்லாம் எப்படி கிடைக்குதுங்கய்யா? இப்போ உடல் உழைப்புன்னு பார்த்தீங்கன்னா மற்ற பயிரை விட இது உடல் உழைப்பு அதிகமாக கொடுத்தாதான் ஆரம்பத்தில் வந்து நம்ம இதை வந்து சரியாக வந்து கொண்டு வர முடியும். விவசாயிகள் மத்தியில் இன்னைக்கு இருக்கிற ஒரு 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 இது என்னன்னா, ஒரு தயக்கம் என்னன்னு காரணம் என்ன, மரம் இன்னைக்கு நம்ம வைக்கிறோம், அது என்னைக்கு நமக்கு அறுவடைக்கு வரும், இல்லை அது எப்போ நம்ம பணம் வரும்ன்ற ஒரு அந்த ஒரு இதில் தான் நிலைப்பாட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி நான் வந்து எனக்குமே அந்த ஒரு இது வந்துச்சு. ஒரு வருமானமே இல்லாத வெறும் மரம் மட்டும் என்ன பண்ண முடியும்னு போதுதான் எனக்கு அதுக்கு பிறகு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பலா வந்து எனக்கு காய்ப்புக்கு வந்துச்சு. அப்போ பலா காய்ப்புக்கு வரும்போது இப்போ பலா மரம் வந்து சராசரியாக வருஷத்துக்கு ஒரு காய்ப்பு ஒரு 500 ஒரு 1000 ஒரு மரத்தில் கிடைக்கும் போது என்கிட்ட 300 பலா மரம் இருக்குது. அப்போ அது ஒரு கணிசமான வருமானம் கொடுக்குது. அப்போ ஏன் நம்ம மற்ற மரத்துங்களை என்ன பண்ணலான்ற ஒரு பயணம் தான் எனக்கு வந்து சமவெளியில் மிளகு சாத்தியமான்ற ஒரு விஷயம். அப்போதான் எனக்கு வந்து இதில் ஊடுபயிர் நோக்கி போக ஆரம்பித்தேன். நான் வந்து இப்போ முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதில் வந்து மெயினாக வந்து இந்த மரம் வந்து தொடர்ச்சியாக மரம் வெட்டிகிட்டே இருக்கும், வெட்டவே கூடாது. அப்போ இந்த மரத்துக்கான வருமானம் என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு வந்து நானும் ஒரு சராசரி குடும்பம் தான். அப்போ இந்த மரங்கள்லேருந்து வெட்ட முடியாது, மரத்தை வெட்டக்கூடாது. அப்போ இதுக்கு ஒரு வருமானம் என்னன்னு பார்க்கும்போது தான் மிளகு வந்து நான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தேன். மிளகு வந்து நல்லாவே வருது ஒவ்வொரு மரத்தில். அப்போ அந்த மரத்தில் வந்து ஒரு மரத்தில் ஒரு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு மிளகு காய்க்கும் போது நம்ம அந்த மரத்தை வெட்டணுன்ற அவசியம் இல்லை. அதை வெட்டக்கூடிய காலத்தை தள்ளிட்டே போகலாம், ஒரு 30 வருஷம் தள்ளிட்டே போகலாம். இதுதான் நான் வந்து செஞ்சிருக்கிறேன். இப்போ இந்த பண்ணைக்கு நீர் தேவை இருக்கும், அந்த நீர் தேவை எப்படி பூர்த்தி செய்கிறீங்க ஐயா? நீர் தேவை வந்து இங்கே கிரவுண்ட் வாட்டர் வந்து போர்வெல் வாட்டர் தான். போர்வெல் வாட்டர் வந்து ஒரு 470 அடி போர். இது தண்ணி பிரமாதமான தண்ணி, சுவையான தண்ணி. அது எனக்கு ஒரு ப்ராப்ளமாகவே தெரியல. சரியாக ஒரு பம்ப் செட் வந்து எல்லா நிலத்துக்கும் வாய்க்கால் பாசனமாக தான் கொடுக்குறேன். அதனால் எல்லாத்துக்குமே வந்து பாசனம் வந்து நீர் பாசனம் வந்து நிறைவாகவே இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செழுமையாக இருக்கும், எல்லா மரமும் செழுமையாக. இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் என்ன கொடுக்குறேன்னு, என்ன உரம் கொடுக்குறேன் என்னன்றது இல்லாமல் இப்போ கடந்த ஒரு 2-3 வருஷமாக எதுவுமே இல்லை, எந்த உரமும் இல்லை. இந்த இலைத்தகை கொட்டி மக்கி அதுக்கான தேவை ஊட்டத்தை அதே எடுத்துக்குதுங்க. ஐயா, இந்த பண்ணையில் மரம், செடி கொடிகளை தவிர்த்து கால்நடைகள், மீன் குட்டை அந்த மாதிரி அமைச்சிருக்கீங்களா? இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெகுலர் வருமானத்துக்கு பார்த்தீங்கன்னா கோழி இருக்குங்க. நாட்டுக்கோழி சிறுவடை பெருவடை கலப்பினம் தான் வச்சுட்டு இருக்கிறோம்.
அது ஒரு 200-300 கோழி இருக்குங்க. அது மூலயமா முட்டை கிடைக்குது. கோழி ஒரு நல்ல விலைக்கு விற்கிறோம். அந்த ஒரு வருமானமும் இருக்குங்க. அது மாதிரி ஒரு பசுமாடு இருக்குங்க. இந்த இயற்கை இதுக்காக ஒரு மாடு வச்சிருக்குங்க. ஆடு நான் வச்சிருக்கலைங்க. ஆடு என்ன காரணம்னா இந்த செடியூல ஏதாவது பண்ணிடுன்றதுக்கு ஆடு வச்சிருக்குங்க. கோழி மாடு இருக்குங்க. மீன் குட்டைங்க ஐயா? ஒரு மீன் குட்டை வந்து இப்போ வச்சிருக்கிறேன். இப்போ ஆரம்பிச்சிருக்கிறேன். மீன் குட்டை வந்து நம்ம இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தற்சார்பு வாழ்க்கைன்றது சாத்தியமா என்னன்றது நிறைய கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தற்சார்பு வாழ்க்கைக்கான ஒரு ஆரம்பமாக தான் இதை நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாகவும் ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கட்டும்னு தான் நான் இந்த ஒருங்கிணைச்சு பண்ணுறேன். மீன் குட்டையும் இருக்குது. இந்த பண்ணையிலே வந்து எனக்கு வீடும் பண்ணையிலே வச்சுக்கிட்டேன். அதனால காலைல ஏஞ்சி 6 மணி வரைக்கும் இந்த பண்ணையிலே வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழலை வந்து நான் உருவாக்கிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சூழல் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு கிளைமேட் இருக்குன்னு கேட்குறாங்க. அது வந்து செயற்கையானது இல்லை, இயற்கையாகவே இந்த மரங்களால் ஒரு சூழல் வந்து இயல்பாகவே உருவாக்கியிருக்கு. அது வந்து இறைவனோட இது, நான் ஒரு கருவி. இந்த ஆழ்துளை கிணறை தவிர்த்துட்டு இந்த மழை நீரை சேகரித்து அது மூலயமா விவசாயம் பண்றது அது மாதிரி ஏதாவது பண்றீங்களா? இப்போ மழைநீர் சேமிக்கிறது வந்து இங்கே 100% நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு துளி மழைநீர் கூட வந்து இந்த நிலத்தை விட்டு வெளில போகாது. இந்த 5.5 ஏக்கர்ல பெய்யுற மழை, இந்த மண்ணோட தன்மை என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட உடனே இந்த மண் உறிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு தரமான மண். அதனால வந்து மழைநீர் சேகரிப்பு நான் வந்து நடைமுறையில் தான் இருக்கு. இந்த ஒரு துளி மழைநீர் கூட இந்த வயலை விட்டு வெளில போகாது. ஐயா, அப்படி இப்ப இந்த மாதிரி பண்ணைகள் அமைக்கும் பொழுது உங்களுக்கு உடனடி வருமானம் கிடைக்காது. இது 3-5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படின்ற சூழல் உங்க குடும்பத்தினர், உங்க நண்பர், உறவினர்கள் இது விமர்சனம் செஞ்சிருப்பாங்களே, அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க ஐயா? இப்போ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கேள்வியாக கூட தான் இருக்கு. ஏன்னா நிறைய மரம் நடுற விவசாயிகள் வந்து இந்த ஒரு கேள்வியால தான் வந்து அதுக்கு வராமல் போயிட்டாங்க. என்ன காரணம்னா, இது என்னைக்கு வருமானம் வரும், நாளைக்கு வருமா, இன்னும் 5 வருஷத்துல வருமா? ஏன்னா விவசாயியோட நிலை என்னன்னா, இப்போ ஒரு பயிர் செஞ்சோம்னா 3 மாசமா 6 மாசமா அதில் என்ன வருது, அது லாபமோ நஷ்டமோ, அந்த ஒரு நிலைமையில விவசாயிகள் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நம்ம மரம் வளர்க்கணும். மரம் ஏன் வளர்க்கணும்? மரம் வந்து நமக்கானது மட்டும் இல்லை, நம்ம சந்ததிகளுக்காக என்ன விட்டுட்டு போறோம், இந்த சமுதாயத்துக்கு என்ன விட்டுட்டு போறோம், இந்த நாட்டுக்கு என்ன விட்டுட்டு போறோம், இந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வைக்கு போங்க. மரம்ன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மரம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு அசட்டு. விவசாயிகள் அதுக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு இதுக்கு போகாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெருசா இந்த மாதிரி இதுதான். ஏன்பா மரம் வைக்கிற, இது என்னைக்கு மரம் போகுது? நிறைய குடும்பத்தில் அது நிறைய முரண்பாடான கருத்துக்கள் தான் இருக்கு. எனக்கு கூட அது வந்துச்சு. ஆனால் என் குடும்பத்தில் எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க. என்னுடைய என்னை பொறுத்தவரைக்கும் என்னன்னா, மரம் தான் எனக்கு எல்லாமே. அந்த மரம் வந்து இதில் வந்து வருமானன்றது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நமக்கு எதிர்காலத்தில் ஒரு வருமானம் இருக்குது. இன்னைய வருமானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு கேள்வி வரும்போது தான் இதில் ஊடுபயிர் அதை சார்ந்து போனேன். ஐயா, இப்போ இதில் பருவ காலத்தை பொறுத்து உங்களுக்கு அறுவடை மகசூல் மாறும். அப்படிங்கும்போது அந்த வருமானம் சில நேரம் குறைவாக இருக்கும், சில நேரம் அதிகமாக இருக்கும். அது எப்படி சமாளிக்கிறீங்க? இப்போ இது வரலைக்கு வந்து ஓரளவு வந்து என்னுடைய வருமானன்றது பார்த்தீங்கன்னா இது வரலைக்கும் ஓரளவு வந்து நிறைவு இல்லாம தான் இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ நிறைய வருமானம். இப்போ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊடுபயிர்னு பார்க்கும்போது இப்போ நிறைய ஊடுபயிர் கொண்டு வந்திருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அன்னாச்சி பைனாப்பிள் இருக்கு, மஞ்சள் இருக்கு, இதில் பாக்கு, இந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஊடுபயிர். இந்த நிலத்துல வந்து எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு பயிர் இருக்கணும். அப்போ நம்ம இந்த கிளைமேட்டுன்னு சொல்றாங்கல்ல, ஒரு வெயிலே உள்ளார வராது. அந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல என்னென்ன பயிர்லாம் உள்ளார வரும்? உயரமான மரம் என்ன இருக்கு, அதுக்கு அடுத்து என்ன இருக்கு, அந்த மாதிரி இந்த 7 அடுக்குமுறை சொல்றாங்களா, அது இங்க நடைமுறையில இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பயிருக்கும் கீழே ஒரு பயிர் வரும். அப்ப எல்லா இடமும் வந்து கீழே தரையில உள்ளார விளையக்கூடிய கிழங்கு வகைகளும் இங்க இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா வருமானம் வரும்போது எனக்கு ஒரு நிறைவான வருமானம் எல்லாம் இருக்கு. ஐயா, குளிர் பிரதேசம், மலை பிரதேசத்தில் வளரக்கூடிய செடி கொடிகள், மரங்கள்லாம் இங்கே வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ இதுல இருந்து அறுவடை ஆகக்கூடிய பழங்களோ அல்லது மிளகு போன்ற பொருட்களோ அந்த பகுதியில் ஒப்பிடும்பொழுது இந்த பகுதியில் விளையிறது சுவையும் தரம் அதே மாதிரி இருக்கா, இல்லை குறைவா இருக்குங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் மிகப்படுத்தி சொல்ல விரும்பல. ஆனா மிளகு எடுத்துக்கிட்டேன்னா நம்ம கடையில வாங்குற மிளகை விட பல மடங்கு வந்து இது அந்த தன்மையோட இருக்கு, அந்த உண்மைத்தன்மையோட இருக்கு. அந்த காரம், அந்த ஒரு இது. இப்போ இந்த பைனாப்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அன்னாச்சி பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒரு மார்க்கெட்டில் போய் ஒரு பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க, இங்கே இருக்கிற பழத்தை எடுத்து சாப்பிடுங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும்.
இது ஏன் சொல்றேன்னா இது அனுபவத்துல சொல்றேன். இது எல்லாமே இங்க வந்து இயல்பாவே வந்து வருது. இதுல பாத்தீங்கன்னா இது நம்ம இயற்கையா பண்றதாலேயோ இல்ல என்ன காரணமோ தெரியல, எனக்கு சரியா அது விளக்கம் சொல்ல தெரியல. ஆனா இது வந்து இங்க விளையிற பொருள் எல்லாமே அவ்வளவு வந்து சுவையாகவும் அதோட என்ன தன்மையோ அந்த இது இங்க இருக்கு. சுவையும் தரமும் அதே மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. அறுவடை அளவு மகசூல் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது அதுவும் ஒப்பிடும்பொழுது சமமா இருக்கா அல்லது உங்களுக்கு குறைவா இருக்கா கூடுதலா இருக்குங்களா? மகசூல்னு பார்க்கும்போது எங்களுக்கு இப்பதான் மகசூல் வர ஆரம்பிச்சிருக்கு. மகசூல் வந்து உனக்கு அங்க அந்த இப்ப மிளகு எடுத்துக்கிட்டோம்னா அங்க மலை பிரதேசத்துல நான் நிறைய வாட்டி பயணம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், இன்னமும் செடி வச்சுட்டு தான் இருக்கேன். அப்படி போகும்போது அங்க என்ன மாதிரி விளைஞ்சிருக்கோ அதே காய்ப்பு இங்கேயும் இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாறுபாடெல்லாம் இல்லை. ஏன்னா அங்க என்ன விளையுது அதை விட நல்லாவே கூட விளையுது, அதை விட அதிகபட்சமா கூட விளையுது இங்க. ஐயா, உங்களோட அடுத்த கட்ட நகர்வு என்ன? இதை மேலும் எப்படி கொண்டு போக போறீங்க? இது மற்ற மக்களுக்கு பரப்புற திட்டம் இது உங்களுக்கு இருக்கா? இப்போ வந்து என்னுடைய நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய இது உருவாக்கமே இது எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காக மட்டும் இல்லாம இந்த சமுதாயத்துக்கு நம்ம மக்களுக்கு என்ன விட்டுட்டு போறோம், வருங்கால சந்ததிகளுக்கு இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம பாழ்படுத்தாம இன்னைக்கு அவ்வளவு சீர்கேடு கெட்டு போச்சு. நம்ம வாங்கி சாப்பிட்ற எல்லா உணவுமே விஷம் கலந்த மருந்து அடிச்ச பூச்சிக்கொல்லி மருந்து கலந்து தான் சாப்பிட்றோம். ஒரு தற்சார்பு வாழ்க்கைக்கான எண்ணம் ஒரு முன்னோட்டம் அப்படின்றத வந்து இங்க நான் உருவாக்கி இருக்கிறேன். இது அடுத்து மற்ற விவசாயிகளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க தனியா மரப்பயிர் மட்டும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அது காலம் எடுத்துக்கும். அதுல என்னெல்லாம் ஊடு பயிர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ தாராளமா அந்த முன்னெடுப்பை வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு ஆர்வம் வரும், ஒரு தொடர் வருமானம் இருக்கும். இப்போ ஒரு வருமானம் இருக்கும்போது இப்போ எனக்கு வந்து இந்த 5.5 ஏக்கர்ல வந்து ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட இப்ப 40,000 50,000 வருது. இன்னும் போக போக இது 1,00,000 ரூபாய் வருமானம் வரும். அப்ப ஏன் நாங்க வந்து மரத்தை வெட்டணும்? அப்ப அதுக்கு ஒரு அவசியமே இல்லாம போயிடுது. அப்ப நம்ம வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும், நம்ம விட்டுட்டு போறது மரங்களா இருக்கும். இதுதான் நான் வந்து மற்றவங்களை கேட்டுக்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இதுல வந்து அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்து இதை பார்க்க வராங்க, விசிட்டர்ஸ் வராங்க, நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறேன். இதனோட அடுத்த கட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இயற்கை சுற்றுலா, வேளாண் காடுகள், உணவு காடுகள். இந்த உணவு காடுகள் தான் நான் இப்ப இதை கொண்டு வந்திருக்கிறேன். மரங்கள்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு உணவு காடுகள்னு கொண்டு வந்திருக்கிறேன். அதனால வந்து இதை ஒரு முன்னோட்டமா எடுத்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு இதை ஃபார்முக்கு இந்த ஒரு பண்ணைக்கு வந்து பாருங்க, எல்லாரும் வந்து பாருங்க, இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுங்க, ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறோம். இதை உங்களோட சேர்ந்து பயணிக்க நான் தயாரா இருக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, மரங்களை நேசிங்க. மரம் வந்து என்ன சொல்றதுன்னா, மரம் வந்து அவ்வளோ பெரிய விஷயம். இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு பல்லுயிர் பெருக்கின்றது மரங்கள்ல தான் நம்ம வந்தோம். அப்போ அந்த மரங்களை நம்ம விட்டுட்டோம். மரங்கள் மேல ஒரு ஈடுபாடு வைங்க. இன்னைக்கு இந்த மரங்களோட வந்து நான் சேர்ந்து பயணிச்சிருக்கேன். என்னுடைய உணர்வுபூர்வமான விஷயம் இந்த மரங்களோட பேசிட்டு இருக்கிறேன். இது எல்லாராலையும் சாத்தியம்தான். அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு மழைக்கோ வெயிலுக்கோ மரத்திட்ட போய் நிற்கிறோம். ஆனால் நம்ம போகும்போது அந்த மரத்துக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போங்க. அது வந்து அந்த மரம் கேட்டுட்டு இருக்கு. இந்த ஒரு கருத்தை சொல்லுங்க. இன்னொரு விஷயம், நான் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். பாண்டிச்சேரியில் வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரு தென்னை மரத்தையும் ஒரு மாமரத்தையும் விட்டுட்டாரு, அவர் காம்பவுண்ட் ஸ்டோர் போடுறதுக்காக. அந்த வீட்டுக்காரர், அந்த மரத்துக்குடைய சொந்தக்காரர் என்ன செஞ்சிருக்காருன்னா, காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கிறாரு. இவங்க எல்லாமே நான் தப்பா வெட்டிட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன செஞ்சிருக்காரு, அந்த மரத்துக்கும் உயிர் இருக்குல்ல, அந்த மரத்தை வெட்டக்கூடாதுப்பா, அந்த மரத்துக்கிட்ட போய் சொல்லு, அதுகிட்ட போய் மன்னிப்பு கேளு. அப்ப அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த மரத்துக்கிட்ட அந்த மரம் வெட்டினவங்க வந்து போயிட்டு தோப்புக்காரன் போடுறாங்க அந்த மரத்துக்கிட்ட, நான் செஞ்ச தப்புன்னு. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த அந்த விவசாயி பண்ணியிருக்காரு. அப்ப மரம் வந்து எவ்வளவு முக்கியம். மரங்கள் வந்து நமக்காக வாழுது, நமக்காக ஆக்சிஜன் கொடுக்குது. இந்த இயற்கை இருந்தால்தான் மட்டும்தான் மனுஷன் வந்து நிலைச்சு வாழ முடியும். பல்லுயிர் பெருக்கம் இருந்தால் மட்டும்தான் மனுஷன் வந்து நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். இன்னைக்கு காற்று மாசு வருது. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் சரியா இருக்கணும்னா நம்ம மரங்களை நேசிப்போம், சேர்ந்து பயணிப்போம். வாங்க ஐயா, தோராயமா இந்த பண்ணை மூலமா உங்களோட ஆண்டு வருமானம் எவ்வளவு வருங்க ஐயா? இது தோராயமா பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆண்டு வருமானம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு வருமானம் வருது. சராசரியா ஒரு மாசம் 40,000 ரூபாய் சராசரி ஒரு வருமானம் இருக்கு. இது இன்னும் போக போக அதிகமாகும். இங்க நான் என்ன அடுத்த கட்டம் என்ன பண்ணேன்னா, இப்போ இங்க முன்னாடி வந்து ஒரு இயற்கை அங்காடின்னு வச்சிருக்கிறேன். இங்க விளையிற பழங்களை அங்கேயே மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து எனக்கு தொடர்ந்து வருமானம் வந்து இப்போ ஒரு சில மரம் தான் காய்ச்சிட்டு இருக்கு. என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா
வாட்டர் ஆப்பிள் இருக்கு, ஸ்டார் ஃப்ரூட் காய்ச்சிருக்கு, பலா இருக்கு, நிறைய வகை பைனாப்பிள் இருக்கு. இது எல்லாமே இப்போ விற்பனைக்கு வருது. இதை தாண்டி நிறைய வகையான பழங்கள் இருக்கு. அவகோடா இருக்கு, லிச்சி இருக்கு, ரம்புட்டான் இருக்கு, இந்த மாதிரி பழங்கள் இருக்கு. இது எல்லாமே காய்ப்புக்கு வரும்போது இன்னும் நிறைய வருமானம் இருக்கு, நிறையாவே இருக்கு. அதனால முன்னாடி ஒரு ஸ்டோர் வைக்கிறோம். இப்போ நீங்க வரீங்க, ஒரு பயனாளர் வரீங்க, நீங்களே வரலாம், நீங்களே இந்த தோட்டத்துல பழத்தை பறிச்சுக்கலாம். அதுக்கான உரிய ஒரு விலை கொடுங்க. இதுதான் நான் கேட்கறது. வாங்க, இந்த சூழலே உங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். இது எதுக்காக சொல்லணும்னா, இந்த சூழல் என்னவோ பெரிய அளவில் என்னால் மட்டும் உருவாக்க முடிஞ்சுது அப்படின்றது இல்லை. இது எல்லாராலையும் முடியும். எல்லாரும் ஒரு முயற்சி எடுக்கணும். இங்கே இயல்பாக என்ன நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 வகையான வண்ணத்து பூச்சை எங்கள் பையன் ஆவணப்படுத்திருக்கிறாரு. இது நான் ஒன்றும் பெரிய அளவில் நான் எங்கேருந்தோ கொண்டு இங்கே உள்ளார சேர்க்கல. இந்த சூழலுக்காக இன்னைக்கு எல்லாமே அதோடைய வாழ்விடை எல்லாமே இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கு. அதனால இங்கே இயல்பா ஒரு சூழல் இருக்கு, நிறைய பறவைகள் இருக்கு, நிறைய குருவிகள் வருது, நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது இயற்கை தன்னைத்தானே ஒரு மறு சுழற்சி பண்ணத்தால தான் இது சராசரியா இருக்குங்க. பண்ணை பார்க்கலாங்களா? தாராளமா பார்க்கலாம் ஐயா. இப்போ எங்களோட நற்பவி வளர்ச்சொல்ல பார்த்தீங்கன்னா, இது மாமரம். இந்த மாமரம் கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷம் 8-9 வருஷம் ஆகுங்க. இது இமாம் பசந்துன்னு ஒரு ரகம். இப்போ இதுலயே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒவ்வொன்றும் நீலம் இருக்கு, செந்தூரா இருக்கு, நம்ம பங்கனப்பள்ளி இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிளாக் மாங்காய் இருக்கு. இது மாதிரி மாங்காயிலே கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட ஒரு 27 வகையான மாமரம் இங்க வச்சிருக்கிறோம். இந்த மாமரம் எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? இது பாத்தீங்கன்னா இது ஒரு 8 வருஷம் வருதுங்க இந்த மரம். இப்போ இது தொடர்ச்சியா வச்சிட்டு இருக்கேன். உள்ளார பாத்தீங்கன்னா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரம் கூட இருக்கும். நான் இந்த ஆரம்பிச்சு இதில் தொடர்ந்து கொண்டு வந்துட்டே இருக்கேன். புதுசு புதுசான ரகம். ஒரு 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 எல்லா பகுதியிலும் இருக்கிற மரங்களை எல்லா பழமும் ஒரே இடத்துல நம்ம கிடைக்கணுன்ற ஒரு ஈடுபாட்டில் தான் இத்தனை வகையான மாமரங்களை நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த மாமரத்துல வருஷத்துக்கு எவ்வளோ அறுவடை கிடைக்குங்க? இப்போ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ளார நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சின்னது ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. அது இன்னும் சரியாக காய்ப்புக்கு வரல. இதில் ஒரு 20 மரம் இருக்குது. இந்த 20 மரம் எங்கள் வீட்டு தேவை போக ஒவ்வொரு வருஷமும் காய்ப்புக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு இதில் வருமானம் கிடைக்குது. இல்லை இந்த மாமரத்துக்கும் தனியாக நோய் தாக்கம் வந்ததுங்களா? அதை எப்படி கட்டுப்படுத்துறீங்க? இல்லை, இதில் நாங்கள் பூச்சி வெரைட்டி தான் அடிக்கிறது, பூச்சி மருந்து அடிக்கிறது இல்லை. இந்த இயற்கை இதால நல்லாவே காய்ப்புக்கு வருது. இதுல பெரிய அளவுக்கு பூச்சி தொல்லைன்னு பாத்தீங்கன்னா இப்ப இல்ல. சமீப வருஷங்களாவே இதுல பூச்சிக்கு தாக்குதல் குறைஞ்சிருக்கு. அதை கண்கூட பாக்குறோம். என்ன காரணம்னா இங்க இயல்பாவே என்ன இந்த நன்மை செய்யற பூச்சிகள் நிறைய இருக்குங்க. அது ஒரு காரணமா கூட இருக்கலாம். அதனால பூச்சி மருந்து பூச்சிக்கொல்லி எல்லாமே மரம் இப்போ உங்களுக்கு பாக்குறதுக்கே தெரியும். மரம் நல்லா செழுமையா இருக்கும், நல்லா காய்ப்பு இருக்கும். இந்த பழங்கள் அதான் சொல்றோம், பழங்கள் அவ்வளவு இனிப்பா இருக்கும். பறவைகள் வைக்கவே மாட்டேங்குது. நாங்கள் கொஞ்சம் முத்திச்சுன்னா நாங்கள் பறிச்சிடணும், இல்லைன்னா பறவைகள் சாப்பிடுது. அதுக்காக சேர்ந்து தான் நாங்கள் இதை உருவாக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எந்த இது இந்த பல்லுயிர் பெருக்கன்றது அதுக்கான உணவை அதுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இது சப்போட்டா பழம் இன்னைக்கு விரும்பி எல்லாரும் தேடி போய் சாப்பிட்ற பழம் சப்போட்டா பழம். அது பேரே சப்போட்டா. நமக்கு சப்போட்டா இருக்கிறது சப்போட்டா பழம். இதில் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பால் சப்போட்டா இருக்கு, பனானா சப்போட்டா இருக்கு, மேனி சப்போட்டா இருக்கு. சப்போட்டால ஒரு 5 ரகம் இருக்கு. இது எல்லாமே நிறைய காய்க்கக்கூடிய ஒரு ரகம். இந்த சப்போட்டா காலப்பாடு இருக்கு. நல்ல ரகங்கள் அவ்வளோ இனிப்பா இருக்கும். நீங்க ஒரு விஷயம் சொன்னோம்னா, நம்ம கடையில வாங்கி சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நீங்க நேரடியா பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்கூடா தெரியும். அதனால நம்ம எல்லாமே இயற்கையா அந்த காலத்துல அப்படிதான் சாப்பிட்டோம். நீங்க எந்த பழத்தை நீங்க பறிச்சாலுமே அப்படியே சாப்பிடலாம் கழுவாம. அந்த அளவுக்கு இதுல எந்த விதமான நச்சு பொருளும் இல்லை. இப்ப நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா இது பலாதாங்க. பலா என்னப்பா இவ்வளவு சின்னதுலயே செடியிலே காய்க்குதுன்றீங்கன்னா, இது வியட்நாம் ரெட் பலாங்க. இப்போ ஒவ்வொரு அந்த நாட்டுல விளையக்கூடிய பழம் தான் இது. அந்த நாட்டுல இருந்து ஒட்டு செடி. இப்போ இது சுவையே டிஃப்ரெண்டா இருக்கணும். உலகம் பலா சொல்ல பாத்தீங்கன்னா நல்ல பியூர் மஞ்சள் கலர்ல இருக்கும். இதுல இந்த மாதிரி ரகம் ஒரு 2-3 ரகம் இருக்கு. வியட்நாம் ரகம் அவ்வளோ சுவையா இருக்கும். இதெல்லாம் சின்ன செடியில காய்க்கும், நம்ம மரத்துக்கானது இல்லை. நம்ம பழம் சுவையா இருக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பலாப்பழம் பார்த்தீங்கன்னா 10 கிலோ 20 கிலோ பெரிய பெரிய பலாப்பழமா எடுத்துட்டு போய் அது யார் சாப்பிட்றது தெரியல. ஒரு குடும்பத்துக்கு 2 பேர் 3 பேர் இருக்கிறாங்கன்னா
இந்த மாதிரி பழம் நீங்கள் வந்து தொட்டியில் கூட காய்க்கும். இது இந்த மாதிரி பழம் வச்சிங்கன்னா ஒவ்வொரு தேவைக்கு அப்பப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். நிறைய காய்க்கும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வச்சிங்கய்யா? இது வந்து 1 வருஷம் தான் ஆகுது நட்டு. இந்த செடி எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்கய்யா? இது வந்து நான் செடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வெஸ்ட் பெங்கால் செடிங்க. அங்கேருந்து கேரளா வந்து கேரளாவிலேருந்து நான் எடுக்கிறேங்க. இது எல்லாமே வெஸ்ட் பெங்கால் ராஜமுந்திரி. இதோட வாழ்நாள் எத்தனை ஆண்டுகள்யா? இது வந்து சராசரி பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மற்ற நம்ம பலாமரம் மாதிரியே ஒரு 15 வருஷம் இருக்கும். மற்ற பலாமரம் வந்து நம்ம மரத்துக்காகவும் பண்ணுறோம், காய்க்காகவும் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, நம்ம பழத்துக்காக பண்ணுறது தான் இது. இது மரம் பெரிய பயன்பாட்டுக்கு வராது, ஆனால் காய் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அதிகபட்சம் எவ்வளோ பெருசு வளருங்கய்யா? அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி 15 அடி வரும், அவ்வளோதான். ஆனால் வந்து ஒரே நேராக போகாது. அது நேராக போச்சுன்னா அது வந்து அவ்வளோ சரியாக இருக்காது. இந்த இது வந்து இந்த ஸ்டெம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காது. இப்போ மற்ற பலாமரம் பார்த்தீங்கன்னா உயரமான பலாமரம் பார்த்தீங்கன்னா அது ஹார்டாக இருக்கும். இது அதே தன்மை தான். ஆனால் இது சின்ன செடியிலே வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். காய்ப்பு வந்து தொடர்ந்து இருந்துட்டு வருஷத்துக்கு வந்து 2 முறை காய்க்கும். வருஷத்துக்கு 2 முறை காய்க்கும். 2 முறை காய்க்கும். இப்போ இந்த செடியில் எத்தனை காய் கிடைக்குங்கய்யா? ஒரு இது வந்து சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் ஒரு 2 வருஷம் போச்சுன்னா ஒரு 20 காய் தாராளமாக வரும். நம்ம உரத்தை பொறுத்து இதனுடைய வளர்ச்சியை பொறுத்து நம்ம காய் எண்ணிக்கை வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்போ வந்து அதிகமாக காய் விடக்கூடாது. ஒரு தோராயமாக இன்னும் ஒரு 2 வருஷம் போச்சுன்னா ஒரு 10 காய் விடலாம். அந்த அளவுக்கு வந்து ஓரளவு காய்ச்சிட்டே இருக்கும். இது இப்போ நம்மளுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை வந்து ஒரு முக்கியமான பயிர். எலுமிச்சை வந்து இது வந்து மார்க்கெட் லெமனு. இது பார்த்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லாக காய் கொடுத்துட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து பாலாஜி லெமனு, காய் நல்லா இருக்கும், இது கொடுக்கும். அது வந்து பாலாஜி லெமனு. இது வந்து மார்க்கெட் லெமனு. இது வந்து காய் வந்து நிறைய, ரெண்டுமே வந்து நல்ல ரகம். நம்ம விற்பனைக்கு போகும்போது நல்ல ரகம். இந்த இதை பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து கேரளாவில் என்னென்னா ஹைப்ரிட் லெமன் சொல்கிறாங்க. நம்ம பெரிய ஹோட்டலில் நம்ம எல்லாமே சாப்பிடும்போது நம்ம ஸ்லைஸாக கொடுப்பாங்க எலுமிச்சம்பழம். இது தோலோடய சாப்பிட்லாம். இது ஜூஸுக்கானது இல்லை. நம்ம சாப்பிடும்போது இதை வந்து தோலோடய சாப்பிட்லாம். அது நம்மளால் நிறைய சாப்பிட முடியும். அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது ஜீரணத்துக்கும் நல்லாயிருக்கும், நிறைய சாப்பிட முடியும். இப்போ பிரியாணி அந்த மாதிரி வெரைட்டி ரைஸு இந்த மாதிரிலாம் பரோட்டா அந்த மாதிரி சாப்பிட்றவங்க நீங்கள் பெரிய ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழத்தை தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு ரகம் இது. இது எத்தனை வருஷமா வச்சுருக்கீங்க? இது வந்து இப்போ 3 வருஷம் ஆகுது. காய்ப்புக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து ஈபி லைனுக்கு வந்து உயரமான மரம் போகக்கூடாது. அப்போ இந்த லைனுக்கு கீழே நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த இடமும் வந்து நம்ம வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்கணும். அதனுடைய அந்த முயற்சியில் தான் இதில் வந்து எலுமிச்சை, இந்த பகுதியில் எலுமிச்சை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ வந்து நம்மளுடைய ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இது தேக்கு மரம். இந்த தேக்கு மரம் என்ன சொல்றீங்கன்னா இது வந்து ஒரு 7 வருஷத்தான மரம் தான். 7 வருஷத்துல இவ்வளவு பருமன் வர முடியுமான்றது நிச்சயமா வர முடியும். எத்தனை உயரம் இருக்குங்க? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 அடி உயரம் போகுதுங்க. இது இப்போ இதுல பாத்தீங்கன்னா மிளகு, இதை பாருங்க, பழுத்திருக்கு பாருங்க மிளகு. அப்ப இந்த மிளகு இது இருக்க எவ்வளவு மிளகு வந்து இந்த மிளகு செடி வந்து 20 வருஷம் கூட பயன் தரும். அப்போ வந்து இதுல மிளகு வந்து காய்ப்பு ஆரம்பிச்சதுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 500 ரூபா வரட்டுமே, இல்லை 1000 ரூபா வரட்டுமே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை நீங்கள் வந்து வெட்டணும் போகவே வேண்டியில்லை. அப்போ இந்த மரத்தினுடைய மதிப்பு என்ன ஆகும் சொல்லுச்சுன்னா, இந்த மரம் என்ன ரகங்கய்யா? இது வந்து நான் வந்து முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா, தேக்கு வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, நான் வந்து மலையிலேருந்து விதை வாங்கி அதுலேருந்து செடி உற்பத்தி பண்ணி தான் நான் வச்சேன். நான் எல்லா செடியுமே நான் ஆரம்பிச்சதுக்கு போகும்போது என்ன நான் முடிவு பண்ணி வச்சேன்னா எல்லாமே தரமானதாக இருக்கணும். நல்ல இது பார்த்தீங்கன்னா கிளையே இல்லாமல் போயிட்டு இருக்கும் இந்த தேக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு தேர்வு வந்து நம்ம வந்து முக்கியமாக விவசாயிகள் தெரிஞ்சுக்க வேண்டியது விதை தேர்வு, செடி தேர்வு. தரமான விதை, தரமான செடி, அதுதான் இந்த வளர்ச்சி. இப்போ இந்த மிளகு காய்ச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த மரத்தை வெட்டணுன்ற அவசியம் இல்லை. நம்ம மிளகு செடி எங்கே எடுத்து வந்தீங்க? மிளகு வந்து நான் கேரளாவில் தான் வாங்கிட்டு இருக்கேன். கேரளாவில் இருந்தால் மிளகு எடுக்கிறேன். இப்போ இந்த மிளகு செடி வச்சு எத்தனை வருஷம் ஆகுதுங்க? இது வந்து இப்போ ஒரு 2 வருஷம் தான் ஆகுது. இப்போ இதில் தோராயமா எவ்வளோ மிளகு எடுத்திருப்பீங்க? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் உங்களுக்கு காய்ப்புக்கு வந்திருக்கு. 2.5 வருஷம் 3 வருஷத்துக்கு தான் காய்ப்புக்கு வரும் மிளகு. இப்போ இதில் வந்து ஒரு பச்சை மிளகு ஒரு 1/2 கிலோ எடுக்கலாம், அவ்வளோதான். இப்போ இது பார்த்தீங்கன்னா வருஷம் கூட இதனுடைய வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ, 1 கிலோ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் காஞ்ச மிளகு இதில் எடுத்தீங்கனாலே அது வந்து 800 ரூபாய் இன்னைக்கு. அப்போ ஒரு மரத்தில் வந்து 800 ரூபாய் வருதுன்னா நீங்கள் 100, இங்கே வந்து 500 தேக்க மரம் இருக்குது, குறைஞ்சபட்சம் 500 மரம் இருக்குது.
அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த 500 தேக்கு மரத்துல இந்த மிளகு காய்க்கும் போது அப்போ நமக்கு ஒரு நிலையான வருமானம் வருது, வருஷம் வருஷம் ஒரு வருமானம் வருது. நம்ம முக்கியமாக வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், மரம் வைப்போம், மரத்தை வந்து நம்ம சந்தைகளுக்கு விட்டுட்டு போவோம், மரத்தில் என்னெல்லாம் ஊடுபயிர் வைக்க முடியுமோ அதுலேருந்து நம்ம வருமானத்தை பெருக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு, நிறைய வழிமுறையும் இருக்குது. ஐயா இப்போ இந்த மிளகு இந்த தேக்கு மரம் ரெண்டும் ஒன்றா இருக்கு. இந்த மிளகுக்கு நீங்கள் எதாவது பூச்சி விட்டுருக்கீங்க, அதனால தேக்கு மரத்தை எதாவது பாதிப்போ அல்லது தேக்கு மரத்துக்கு உரம் போடுறதுனால மிளகு எதாவது பாதிப்பு அந்த மாதிரி வந்ததுங்களா? இல்லை, நான் இங்கே ரசாயனன்றதுக்கு பேச்சுக்கே வேலை இல்லைங்க. இங்கே வந்து இன்னொரு முக்கியமான சொல்ல போனால் நம்மாழ்வார் சொல்லிட்டு போடுறது என்ன, உழவில்லா விவசாயம். இங்கே உழவு கூட இல்லை, உழவுக்கு வேலையே இல்லை. இங்கே வந்து இயல்பாகவே எல்லாமே மண் வந்து மறுசுழற்சியில் தன்னைத்தானே எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க. அதனால வந்து இங்கே எதுவுமே தேவையில்லை, எந்த உரமோ பூச்சிக்கொல்லியோ பூச்சி மருந்தோ இப்போ தேவையே இல்லை. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்துக்கு வேலையே இல்லாமல் இருக்கு. என்ன காரணம்னா எல்லாமே இயல்பாக அது நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து நல்லாவே இருக்கு.